தமிழ் மக்கள் அனுர தலைமையிலான அரசாங்கத்தால் ஏமாற்றப்பட்டு விட்டார்கள் அல்லது ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் அல்லது ஏமாற்றப்படுவார்கள் என்று ஒரு முடிவுக்கு வர முடியுமா சுருக்கமாக? நீங்கள் கேட்டதை உறுதியாக கூறுவதென்றால் இன்னும் 1 வருடம் 1.5 வருடங்கள் காலங்கள் தேவை. கட்சி இந்த தமிழ் தேசிய கட்சிகளும் கூடுதலாக மக்களுடனான ஊடாட்டத்தை தொடர்ச்சியாக செய்வது கிடையாது. அவர்கள் தேர்தலுக்கு முதல் 3 மாதங்கள் பிரச்சாரம் செய்துவிட்டால் நாங்கள் வென்று விடுவோம் என்கின்ற சித்தாந்தத்தில் இருக்கிறார்கள். உரையாடல்கள் கிடையாது. தங்களுடைய சரி பிழை சம்பந்தமான விவாதங்கள் சுய பரிசோதனைகள் எதுவும் கிடையாது. புதிய உறுப்பினர்களை உள்ளிருப்பது கிடையாது. 2வது மட்ட தலைவர்கள் யார் என்பது தெரியாது. ஆக மக்கள் போராட்டங்கள் மக்கள் மயப்படுத்தப்பட வேண்டும். மக்கள் போராட்டங்களுக்குள் தாங்களாக முன்வருகின்ற சூழல் வர வேண்டும். இலங்கையில் இருந்து அல்லது தாயகத்திலிருந்து செயற்படுகின்ற அனைத்து கட்டமைப்புகளும் அதே போல் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற அனைத்து கட்டமைப்புகளும் ஏதோ ஒரு இடத்தில் எந்த அமைப்புகளாக இருக்கட்டும் இப்பொழுது அவர்களுடைய பழைய விவகாரம் அல்லது யார் கூடின துரோகி யார் குறைந்த துரோகி இந்த முத்திரைகள் எல்லாம் களைந்து விட்டு என்னுடைய அறிவு கட்டிய வரையில் ஒரு மேசைக்கு வர வேண்டிய சூழல் வந்துவிட்டது. ஏவிபியும் குடிப்பரம்பல் மாற்றத்திற்கு எதிரானவர்கள் அல்ல. அவர்களும் அதனை விரும்புகின்றவர்கள் தான். வேலை வாய்ப்புகளில் தமிழர்கள் இருக்க மாட்டார்கள். காணிகள் இருக்கும், வீடுகள் இருக்கும், ஆட்கள் இருக்க மாட்டார்கள். அதை பராமரிப்பதற்கு பிறகு 2 சிங்களன் வேலையாட்களை பணிக்கு அமர்த்துவார்கள். அவர்கள் குடும்பத்துடன் இது மாதிரியான குழப்பங்கள் வரும். சமகாலத்திலே சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் சிவில் சமூகங்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கின்றவர்கள் ஒரு திரட்சியான பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு திரட்சி கொள்ள தவறி இருக்கிறார்கள். பனேசியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நாங்கள் இன்று தாயகத்திலே இருக்கின்ற வீரகேசரி பத்திரிகையின் செய்தி ஆசிரியரை இந்த பாரிஸ் மாநகரில் சந்திக்க இருக்கின்றோம். அவர் கடந்த காலத்திலே தமிழ் தேசிய ஊடகங்களிலே தமிழருடைய தாயக மக்களினுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக காத்திரமான கட்டுரைகள் பலவற்றை எழுதியிருக்கின்றார். தொடர்ந்தேர்ச்சியாக பல அச்சுறுத்தல்களை தாண்டி ஊடகத்துறையிலே தன்னை நிலைநிறுத்தி கொண்டு செயற்படுகின்ற ஒரு சிரேஷ்ட தகுதிநிலை ஊடகவியலாளராக இருக்கின்றார். அவரை நாங்கள் சமகால நிலவரங்கள் பற்றிய கேள்விகளோடு சந்திப்போம். வணக்கம் ராமண்ணா. வணக்கம். மிக நீண்ட இடைவெளிக்கு பின்னர் நாங்கள் இந்த பிரான்ஸ் தேசத்தினுடைய தலைநகர் பாரிஸிலேயே சந்திக்கின்றோம். எப்படி இருக்கின்றது உங்களுடைய பயணங்கள் இன்றைய? நான் இது 2வது தரம்னு நினைக்கிறேன் ஃப்ரான்ஸுக்கு வாரது, குறிப்பாக பாரிஸுக்கு வாரதும் 2வது தரம். நான் நினைக்கிறேன் உங்களுடைய ஒரு நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு இந்த இடத்துல சந்திக்கிறோம். குறிப்பாக நான் ஐரோப்பிய கற்கை சம்பந்தமான விடயத்திற்கு வந்திருந்தேன். அதனுடைய ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் தான் நான் இந்த உங்களுடைய அழைப்பின் பிரகாரம் இந்த வானொலியில் நேர்காணலுக்காக இப்பொழுது உங்களுடன் பங்கேற்று கொண்டிருக்கிறேன். நல்லது ராமண்ணா. உங்களுடைய ஊடகத்துறை சார்ந்த பயணப்பாதை மென்மேலும் வளர்ச்சியடைந்து செல்ல வேண்டுமென்று பனேசியா தமிழ் ஊடாக நாங்களும் வாழ்த்திக் கொள்கின்றோம். நாங்கள் இன்று எமது தாயகமான இலங்கை தேசத்திலே எதிர்பார்க்காத அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டு நடப்பு அரசாங்கம் பல வாக்குறுதிகளை கொடுத்த நிலையிலே அன்றாடங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையிலே தமிழ் மக்கள் செறிவாக வாக்களித்து ஒரு பெருந்தேசியவாத ஜனாதிபதியை தெரிவு செய்திருக்கிறார்கள் என்று நம்புகின்றேன். அந்த அடிப்படையிலே அந்த வாக்களித்த மக்களின் எதிர்பார்ப்புகள் ஈடேறிவிட்டனவா அல்லது ஈடேறும் என்ற நம்பிக்கை நிலவுகின்றதா என்று உங்களால் சொல்ல முடியுமா? குறிப்பாக இது ஒரு சிக்கலான வினா. ஆனால் நான் அதை 3 பகுதிகளாக உடைத்து இதுக்கு பதில் தர முயற்சிக்கிறேன். முதலாவது விடயம் தேர்தலில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தென்னிலங்கை குறிப்பாக ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தது.
ஊழல், பொருளாதார மோசடி, பொருளாதார வங்குரோத்து நிலை இதுகளை கடந்து மேலே வர வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு. அதே நேரம் ராஜபக்ஷவினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்கவும் ராஜபக்ஷவினுடைய சகாக்கள் மற்றும் அவர்களுடைய அமைச்சரவைகளை வைத்து கொண்டு தான் அவரும் ஒரு தனிநபராக முயற்சி செய்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த நிலைமையில் இவர்களுக்கு ஒரு ஒட்டுமொத்தமாக இந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேணும் என்ற சிந்தனை உருவானது. அதில் தான் அந்த மாற்றம் வந்தது. இந்த மாற்றம் வருகின்ற பொழுது தமிழ் தரப்பில் நாங்கள் எடுக்கின்ற முடிவுகளும் பிரச்சனையாக இருந்தது. ஏனென்றால் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதாக பிரதான தமிழ் தேசிய கட்சியாக இருந்த இலங்கை தமிழரசு கட்சி முடிவெடுத்தது. அதற்குள் ஒரு பகுதி அதனை எதிர்த்தது, இன்னொரு பகுதி ஆதரிப்பதாக சொல்லிவிட்டு அமைதியாக இருந்தார்கள். அப்படி இந்த ஒரு குழப்பமான நிலைமைகள், மக்களை வழிநடத்த வேண்டிய மக்கள் பிரதிநிதிகள் கூட்டாக முடிவெடுக்காமல் ஒரு கூட்டு பொறுப்புடன் செயற்பட முடியாத ஒரு சூழலில் தள்ளப்பட்டதன் காரணமாக தமிழ் மக்களுக்கும் கணிசமான அதிருப்திகள் ஏற்பட்டது. இப்போ தமிழ் மக்கள் வளமையாக அரசாங்கத்திற்கு அளிக்கின்ற வாக்குகளை, அதாவது தமிழ் மக்களிலிருந்து அரச சார்பான துறையினருக்கு அளிக்கின்ற வாக்குகள் தான் இந்த முறையும் ஜனாதிபதி தேர்தலில் ஆட்சியாளர்களை மைய நோக்கி சென்றிருக்கிறது. அதாவது நாங்கள் எண் கணிதத்தில் அல்லது எண்ணிக்கை ஊடாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த தர்க்கத்தை முன்வைக்கலாம். ஆனால் பொதுப்படையாக நீங்கள் பார்க்குற பொழுது நிச்சயமாக அது ஜேவிபிக்கு வடகிழக்கில் ஒரு பாரிய வெற்றி என்றதில் ஒளிவு மறை ஒன்றும் இல்லை. அவர்கள் கிட்டத்தட்ட 10 உறுப்பினர்களை தமிழ் உறுப்பினர்களுக்கு சார்பாக வைத்திருக்கிறார்கள். இதனை விட 2 தேசிய பட்டியலூடாக தங்களுடைய பிரதிநிதிகளை அமைச்சரவையில் வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக ராமலிங்கம் சந்திரசேகரன் இருக்கின்றார். அதனை விட நாங்கள் பார்க்கின்றோம், வன்னியிலிருந்து சிங்கள பிரதிநிதி ஒருவரை தேசிய பட்டியலில் கொண்டு வந்து பிரதி அமைச்சராகி இருக்கிறார்கள். இதனை விட திருகோணமலையில் அருண் ஹேமச்சந்திரா அவரை வெளிவகார பிரதி அமைச்சராக வைத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களை பொறுத்தவரையில் இது ஒரு பெரிய பாய்ச்சல், வடகிழக்கை மையப்படுத்திய பெரிய பாய்ச்சல். வெறும் 4-5 உறுப்பினர்களுடன் நீண்ட காலமாக 4 தசாப்தங்களாக இருந்தவர்கள் இப்பொழுது ஆட்சிப்படத்தில் அமைந்திருக்கிறார்கள். 159 ஆசனங்களுடன் இருக்கின்றார்கள். ஆகவே தமிழ் மக்கள் அதிருப்தி அல்லது வாக்களிப்பு நிலையத்திற்கு செல்லாத தன்மை, நீங்கள் வாக்கு அளிப்பு வீதத்தை பார்த்தீர்கள் என்றால் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளும் அளிக்கப்பட்ட வாக்குகளில் அளிக்கப்படாமல் இருக்கின்ற வாக்குகளும் அதிகமாக இருக்குது. வடகிழக்கில் மிக தெளிவாக இருக்குது. இந்த காரணங்கள்லாம் இவர்களுடைய வெற்றியை செய்திருக்கிறது. இது முதலாவது விடயம். 2வது விடயம் அவர்கள் அளித்த வாக்குறுதிகள். முதலாவது புதிய அரசியலமைப்பை உருவாக்குவது என்கின்ற விடயம். அன்றாட பிரச்சனைகள் சம்பந்தமாக குறிப்பாக நாங்கள் சொல்லுகின்ற இந்த காணி விடுவிப்பு, அதே போல் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் விவகாரம், அதே போல் அரசியல் கைதிகள் விவகாரம், இப்படி பல அன்றாடம் நாங்கள் பேசுகின்ற அல்லது நாங்கள் தொடர்ந்து கரிசனை செலுத்துகின்ற விடயங்களில் அனுரகுமார திசாநாயக்கவினுடைய வாக்குறுதிகள் அபரீதமாக இருந்தது. அது மக்களை கவர்ந்தது. குறிப்பாக தனி மனித நபராக அனுரகுமார திசாநாயக்கவை தமிழ் மக்கள் ரசிக்கின்றார்கள். அந்த ரசிப்புக்கு கிடைத்த வாக்குகள் தான் அந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர்களை அவ்வளவு தூரம் வடக்கு கிழக்கில் கால் ஊன்றுவதற்கு இடமளித்திருக்கிறது. இதில் இப்பொழுது 1 ஆண்டு முழுதாக நிறைவடைந்து விட்டது. ஜனாதிபதி பதவிக்கு 1 ஆண்டு நிறைவடைந்து விட்டது. பல காரியங்களில் குறிப்பாக ஊழல் மோசடிக்கு எதிராக எடுக்கின்ற செயற்பாடுகள் சரியாக இருக்கின்றது என்கின்ற பார்வை பொதுவாக எனக்கு மட்டுமல்ல, ராஜதந்திரிகளுக்கு கூட அதே நிலைமை தான் இருக்கிறது, ஊழல் மோசடிகள் என்கின்ற விவகாரம். ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, ஊழல் மோசடிகள் சம்பந்தமான விவகாரத்தில் ஒரு ஒழுங்கு ரீதியான நகர்வுகள் செய்யப்படவில்லை. இப்பொழுது பிணை முறி மோசடிகள் சம்பந்தமாக கிடப்பில் இருக்கிறது. அதே போல் பெரிய பெரிய ஊழல்கள், உகண்டாவில் பணம் இருந்ததாக சொல்லப்பட்டது, இந்த மாதிரி பெரிய ஊழல்கள் சம்பந்தமாக எந்த விதமான பாரிய நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. ஆக 2 அமைச்சர்கள் சிறை சென்றிருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர்களான மஹிந்த, ஆனந்த அழுத்கமகே, நலிந்த போன்றவர்கள் சிறை சென்றிருக்கின்றார்கள். ஆனால் ஏனையவர்கள் கைதாகிறார்கள், விடுதலை செய்கிறார்கள். இது ஒரு வாரத்திற்கான அரசியல் அரங்கில் பேசப்படுகின்ற விடயம். அந்த வாரம் முடிந்தவுடன் இன்னொரு விடயம் வரும். அப்போ அது ஒரு விடயம். 2வது, இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்கள் சம்பந்தமாக ஒரு கணிசமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களை நீங்கள் பார்த்தீங்கன்னால், ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்கள் போதைப்பொருள் விற்பனை,
அதோடு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் இது எல்லாமே ஒன்றுடன் ஒன்று மறைமுகமாக வருகிறது. இதனை விட அரசியல் ரீதியாக நாங்கள் சில நடவடிக்கைகளும் இதுக்குள்ளே நடைபெறுகிறது. ஆகவே இந்த மாதிரியான நிகழ்வுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய பிரச்சனை இப்பொழுது எனக்கு தெரிந்த வரையில் இலங்கை தமிழரசு கட்சி 2 தடவைகள் வாய்மொழி மூலமாக ஒரு தடவையும் எழுத்து மூலமாக ஒரு தடவையும் தேசிய பிரச்சனைக்கான தீர்வை மையப்படுத்திய பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்குமாறு கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். இதைவிட சிவஞானம் ஸ்ரீதரன் தனியாக பாராளுமன்ற குழுக்களின் தலைவர் என்ற ரீதியில் அனுப்பியிருக்கிறார். ஆனால் இதுவரைக்கும் அந்த விடயம் சம்பந்தமாக ஜனாதிபதி செயலகம் ஒரு பிரதிபலிப்பையும் செய்யவில்லை. ஆக குறைந்தது நாங்கள் பேசுவோம் என்று கூட அறிவிக்கவில்லை. ராமலிங்கம் சந்திரசேகரன் அமைச்சரவை அமைச்சராக இருக்கின்ற நிலையில் அவர் மட்டும் சொல்லியிருந்தார் ஜனாதிபதி அமெரிக்காவில் இருந்து திரும்பியவுடன் பேசுவார் என்று. அதன் பிறகு ஜப்பானுக்கும் சென்று அவர் திரும்பிவிட்டார். இதுவரையில் அதற்கான எந்த நகர்வுகளும் எடுக்கப்படவில்லை. 2வது விடயம் இந்த மாகாண சபை தேர்தல். மாகாண சபை தேர்தல்கள் இனப்பிரச்சனைக்கான தீர்வாக இருக்கிறது இல்லை என்பது ஒரு விவாதம். அதற்குள் நாங்கள் செல்ல தேவையில்லை. ஆனால் அரசியல் அமைப்பில் இருக்கின்ற ஒரு விடயத்தை நீங்கள் முழுமையாக நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது அரசாங்கத்தின் மீதான மக்களது நம்பகத்தன்மை கிடைக்கப்பெறும். குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்கு. ஏனென்றால் ஏதோ ஒரு வகையில் மாகாண சபைக்காகவும் தமிழ் மக்கள் பாரிய விலையை கொடுத்திருக்கிறார்கள். அதே நேரம் இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலும் அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒற்றையாட்சிக்குள் இருந்தாலும் கூட தற்போதைய நிலையில் அதை கூட காப்பாற்ற முடியாத சூழலில் தான் நாங்கள் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் பல விடயங்கள் மத்திய அரசாங்கம் நேரடியாக தலையீடு செய்கின்ற நிலைமைகள் முன்னரே இருந்தது. அது நாளடைவில் இந்த மக்கள் பிரதிநிதித்துவம் இல்லாத சபைகள் இருக்கின்ற பொழுது தீவிரமடைவதற்கான நிலைமைகள் இருக்கிறது. அதைவிட ஜேவிபி கொள்கை அளவில் இந்த அரசாங்கத்தின் தேசிய மக்கள் சக்தியாக இருந்தாலும் கூட கொள்கை அளவில் ஜேவிபி 13வது திருத்தச் சட்டத்திற்கும் மாகாண சபைக்கும் எதிரானவர்கள். அவர்கள் அதை வைத்து தான் அரசியல் செய்தார்கள். ஆகவே அந்த விடயங்களும் இப்பொழுது கரிசனைக்குள்ளாகி இருக்கின்ற விடயங்கள் இருக்கின்றது. இதனை விட பொறுப்புக்கூறல் விடயங்கள் சம்பந்தமாக அவர்கள் மிக தெளிவாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் அதை நிராகரித்து விட்டார்கள். உள்ளக பொறிமுறைகளை செய்வதாக கூறுகிறார்கள். இந்த முறை வாக்கெடுப்பை அவர்கள் கோரியிருக்கவில்லை. ஆனால் இதில் இருக்கிற பிரச்சனை வாக்கெடுப்பை கோரவில்லை, அவர்கள் பயந்து விட்டார்கள் என்று பல காரியங்கள் நாங்கள் ஒரு சந்தோஷத்திற்கு பேசினாலும் கூட தாற்பரியமாக அது இலங்கை அரசாங்கம் காய்களை நகர்த்தி இருக்கிறது. அது அவர்களின் ராஜதந்திரத்துக்கு கிடைத்த வெற்றியை தவிர தமிழர்களுக்கு கிடைத்த வெற்றியாகவோ அல்லது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக செயற்படுகிறவர்களின் வெற்றியாகவோ கொள்ள முடியாது. அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள், நீங்கள் வெளியக பொறிமுறைகளை நாங்கள் இதையும் ஏற்கப் போவதில்லை, நாங்கள் இதை நிராகரிக்கிறோம். அந்த இறுதி 60வது கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்ட 61 பிரேரணை 2 வருடங்களுக்கு சாட்சியங்களை திறப்பிட்டுகின்ற இலங்கைக்கான பொறுப்புக்கூறல் செயற்திட்டத்தை நீடித்து வைத்திருப்பதாக ஆணை வழங்கினாலும் கூட மிக தெளிவாக அவர் சொல்லிவிட்டார்கள், நீங்கள் இனி சாட்சியை ஜெனீவாவில் திரட்டி வைத்துவிட்டு அது எங்கே விசாரிக்கிறது? இப்போ இதுதான் இருக்கிற பிரச்சனை. இந்த மாதிரி அந்த முக்கிய பிரச்சனைகள் சம்பந்தமாக பேசப்படாத நிலை இருக்கிறது. அப்போ இவை எல்லாம் நிராகரிக்கின்ற போக்கு தான் கூடுதலாக இருக்குது. மற்ற பக்கத்தில் அவர்கள் பார்க்குறார்கள், அனைவரும் இலங்கையர்கள், மொழி பிரச்சனை ஒன்று தான் இங்கே இருக்கிறது. இந்த மாதிரியான சில கதைகள் இடதுசாரித்துவ சித்தாந்தங்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த விஷயங்கள்லாம் இப்பொழுது நீங்கள் கேட்ட விடயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நல்லது. உங்களுடைய பதிலிலே நிறைய கேள்விகளை தொடுக்க முடிந்திருந்தாலும் கூட நான் நேரடியாக தேசிய ரீதியில் அல்லாமல் ஒரு வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பிரதேசம் கடந்த காலத்திலே போரினால் மிகவும் பாதிக்கப்பட்டு முழுமையாக மீண்டலாத நிலையிலே அந்த மக்களுடைய அபிலாசைகள் தேங்கு நிலையில் இருந்த நிலையில் தமிழ் மக்கள் மீதுடைய பிரதிநிதிகளுடைய செயற்பாடுகளில் ஏற்பட்ட ஏமாற்றத்தின் பெரு விளைவாக புதியதொரு அணிக்கு அவர்கள் வாக்களித்திருந்தார்கள். அந்த வாக்கு வேட்டையில் நடப்பு அரசாங்கம் வெற்றி கொண்டிருந்தது. அந்த வெற்றிக்கான முதலீடாக அவர்கள் நிச்சயமாக காணாமலாக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனையை தனது தாயாருடைய கண்ணீரை போலவே காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் தாய்மார் வடிக்கின்ற கண்ணீரை தான் பார்ப்பதாக சொல்லியிருந்தார். அதே மாதிரி
தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை விடயத்திலேயும் தான் உடனடியாக தீர்மானங்களை மேற்கொண்டு விடுதலை செய்வதாக கூறியிருந்தார். அது மட்டுமல்லாமல் கடந்த காலத்திலே பயங்கரவாத தடை சட்டத்தின் பலி வேதனைகளை நன்கு புரிந்த தாம் அவர்களை தொடர்ந்தும் தடுத்து வைத்திருப்பதில் நாட்டம் காட்டப் போவதில்லை என்பதை திட்டவட்டமாக சொல்லியிருந்தார்கள். அதே போன்று காணி விடயங்கள் ஒரு ஆங்காங்கே சிறு சிறு செயற்பாடுகள் காணி விடுவிப்பு செயற்பாடு நடந்திருந்தாலும் கூட இந்த தமிழ் மக்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையும் வெற்றிக்கு பின் மறந்து போனதாக அரசு நடந்து கொள்கின்றது. தற்போது உங்களின் கூற்றிற்கமைய ஊழல் மற்றும் பாதாள உலக கைதுகள் ஊழலை ஒழிப்பதாக கூறி அரசியல் பழிவாங்கல் போன்ற செயற்பாடுகளில் ஈடுபடுவதாக எதிரணியினர் குற்றம் சாட்டுகின்ற இப்படி பல்வேறு நிலைமைகளில் குறிப்பாக நாங்கள் ஒரு முடிவுக்கு வர முடியுமா? தமிழ் மக்கள் அனுர தலைமையிலான அரசாங்கத்தால் ஏமாற்றப்பட்டு விட்டார்கள் அல்லது ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் அல்லது ஏமாற்றப்படுவார்கள் என்று ஒரு முடிவுக்கு வர முடியுமா சுருக்கமாக? ஏமாற்றப்படுவார்கள் அல்லது ஏமாற்றப்படுகின்றார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இன்னும் கொஞ்சம் காலம் தேவை அதை முழுமையாக சொல்லுவதற்கு. ஆனால் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் கிடைத்த வாக்குகள் நாங்கள் குறிப்பாக 3 அணியையும் கூட்டி பார்க்கின்ற பொழுது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, தமிழ் அரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் மக்கள் கூட்டணி இந்த அனைத்து கட்சிகளையும் நாங்கள் ஒருமித்து கூட்டி பார்க்கின்ற பொழுது அந்த வாக்கு வங்கி அப்படியே தான் இருக்கிறது. தமிழ் அரசியலில் இருக்கின்ற நலிவடைந்த நிலையில் அவையெல்லாம் சிதறி இருந்தாலும் கூட அந்த வாக்கு வங்கி அப்படியே இருக்கிறது. அதே நேரத்தில் அரசு சார்பாக செயற்பட்ட தமிழ் கட்சிகளினுடைய வாக்குகள் சரிந்திருக்கின்றன, வீழ்ச்சி அடைந்திருக்கின்றார்கள். அரசாங்கம் அளித்த வாக்குறுதிகளின் விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் இன்னும் ஒரு வருடத்திற்குள் இந்த நீங்கள் கேட்டதை உறுதியாக கூறுவதென்றால் இன்னும் 1 வருடம் 1.5 வருடங்கள் காலங்கள் தேவை. ஆனால் அதற்குள் சில கட்டமைப்பு மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. விசேடமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வடகிழக்கில் மக்கள் விடுதலை முன்னணியை விரிவாக்குகின்ற செயற்பாடுகள் வேகமாக நடக்கிறது. 2000ஆம் ஆண்டுக்கு பின்னர் பிறந்தவர்களை மையப்படுத்திய கட்சி பணிகளில் அல்லது வெவ்வேறு கட்டமைப்புகளில் அவர்களை உள்ளீர்க்கின்ற, அதாவது இந்த பொறுப்புக்கூறல் யுத்தம் இந்த மாதிரியான சித்தாந்த ரீதியான கருத்துக்களை தவிர்த்து வெவ்வேறு சிந்தனைகளில் அவர்களை முன்னெடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தீவிரமாக முன்னெடுக்கின்றது. கட்சி கட்டமைப்பு என்பது மிக தீவிரமாக அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். இவை அனைத்துமே அவர்கள் நிலைநிறுத்துவதற்கான ஒரு செயற்பாடு தான். இப்பொழுது தேர்தல் இப்போதைக்கு இல்லை என்பது மிக தெளிவாக தெரிகிறது. மாகாண சபை தேர்தல்களை அவர்கள் இப்போது செய்ய மாட்டார்கள். என்று சொன்னால் மாகாண சபை எல்லை நிர்ணய விடயத்தை அவர்கள் மீள சரிபார்த்து தான் அதை செய்ய போகிறார்கள். ஆகவே அது கிட்டத்தட்ட உடனடியான சாத்தியமில்லை என்ற சமிக்கையை மிக தெளிவாக தெரிவிக்கிறது. ஆகவே அவர்களை பொறுத்தவரையில் இந்த வேலை திட்டங்கள் செல்லுகின்ற அதே நேரம் கட்சியை மிக நுட்பமாகவும் ஆழமாகவும் வடக்கு கிழக்கில் மலையகத்தில் கட்டியமைக்கின்ற இந்த சிறுபான்மை மக்களை உள்ளீர்க்கின்றதற்கான அல்லது எதிர்காலத்தில் வாக்களிக்க தகுதி பெற்றவர்கள் பெறப்போகின்ற புதிய முகங்களை உள்ளீர்ப்பதற்கான சகலமற்ற வேலைகளும் மிக சிறப்பாக நடக்கிறது. நீங்கள் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். இப்போ 1 மாதத்திற்கு முன்னதாக டில்வின் சில்வா ஜேவிபியினுடைய பொதுச் செயலாளர் யாழ்ப்பாணத்துக்கு செல்லுகிறார். அவருடைய அலுவலகத்தில் புத்தக சாலையை நூலகத்தை ஒன்றை திறந்து வைக்கிறார். யாழ்ப்பாணத்தில் அவ்வளவு பெரிய நூலகம், ஆசியாவிலே மிகப்பெரிய நூலகம் எரித்து சாம்பலாக்கப்பட்டது. அதற்கு 100 மில்லியன் ஒதுக்குவதாக சொன்னார்கள். பிறகு அதை கட்டி எழுப்பப்படும் என்று சொன்னார்கள். ஜனாதிபதியும் சென்று அங்கே சில விடயங்கள் காரியங்களை முன்னெடுத்தார்கள். ஆனால் அதை தாண்டி தங்களுடைய அலுவலகத்தில் ஒரு நூலகத்தை திறந்து அதை கட்டியமைக்கின்ற நிலைப்பாடுகள் எல்லாம் பழைய மார்க்சிசவாத சித்தாந்தங்கள். இதில் நூலகங்களூடாக இளைஞர்களை உள்ளீர்ப்பது, பிறகு அதிலிருந்து அவர்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதெல்லாம் இடதுசாரித்துவத்தினுடைய சித்தாந்தங்கள். ஆனால் அந்த சித்தாந்தங்கள் மீள பரிசீலிக்கப்படுகின்றன. அதாவது வடக்கில் பரிசோதனையில் இப்பொழுது அது இருக்கிறது. இளைஞர்கள் கட்டமைப்பு உருவாக்கப்படுகிறது, நூலகங்கள் திறக்கப்பட்டு நூலக கழகங்கள் இருக்கிறது. இதனை விட ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றங்களிலும் குழுக்கள் அமைக்கப்படுகின்றது. அந்த குழுக்கள் பல்வேறு விதமான செயற்திட்டங்களில் பங்கேற்கின்றார்கள். இவை அனைத்துமே இளைஞர்கள் மையப்படுத்திய விடயம். இன்னொரு கொஞ்ச காலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள், இன்னொரு 2-3 வருடங்களுக்குள் இந்த தமிழ் தேசிய கட்சிகளுடன் தொடர்ச்சியாக அல்ல தொடர்ச்சியாக இருந்து வாக்களித்தவர்களினுடைய பெருமானம் குறைந்து கொண்டு போயிடும்.
அதே மாதிரி தமிழ் அரசு கட்சி இந்த தமிழ் தேசிய கட்சிகளும் வந்து கூடுதலாக மக்களுடனான ஊடாட்டத்தை வந்து தொடர்ச்சியாக செய்வது கிடையாது. அவர்கள் தேர்தலுக்கு முதல் 3 மாதங்கள் பிரச்சாரம் செய்துவிட்டால் நாங்கள் வென்று விடுவோம் என்கின்ற சித்தாந்தத்தில் இருக்கிறார்கள். உரையாடல்கள் கிடையாது. தங்களுடைய சரி பிழை சம்பந்தமான விவாதங்கள் சுய பரிசோதனைகள் எதுவும் கிடையாது. புதிய உறுப்பினர்களை உள்ளிருப்பது கிடையாது. 2வது மட்ட தலைவர்கள் யார் என்பது தெரியாது. ஆக இந்த மாதிரியான சிக்கல்களுக்குள் இருக்கின்ற பொழுது இப்படியான நகர்வுகளை ஜேவிபி செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே தமிழ் மக்கள் ஏமாற்றப்பட்டார்களா இல்லையா என்பதற்கு அப்பால் அவர்கள் தமிழ் மக்களை ஏமாற்றியோ ஏமாற்றாமலோ உள்ளிருப்பதற்கு அரவணைப்பதற்கு பாரிய நகர்வுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான விடயம். அப்படியானால் நீங்கள் நினைக்கின்றீர்களா வெறுமனே அரசியல் செயற்பாடுகளுக்கு ஊடாக மாத்திரம் தொடர்ந்தும் தமிழ் மக்களுடைய வாக்குகளை நடப்பு அரசாங்கம் தக்க வைத்து கொள்ள முடியும், அல்லது இதையும் தாண்டி என்று பாருங்கள் தையிட்டி விகாரை விடயத்துக்கு தீர்வு காணப்படவில்லை, அதே போன்று மன்னார் காற்றாலை விவகாரம் இழுவரி நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றது. நேற்றும் கூட இந்த செம்மணி நினைவு தூவி வந்து இனம் தெரியாத நபர்களால் சேதமாக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறான விடயங்கள் தொடர்ந்தேச்சியாக நடந்து கொண்டு இருக்கின்ற நிலையிலே வெறுமனே அரசியல் ரீதியாக நகர்வுகளை மேற்கொண்டு தமிழ் மக்களுடைய வாக்குகளை தக்க வைத்து கொள்ள முடியும் என்று நம்புகின்றீர்களா? அதே நேரம் நடப்பு அரசாங்கத்துக்கு தமிழ் மக்கள் வழங்கிய ஆதரவை கண்டு தமிழ் தேசிய கட்சிகள் தாங்கள் ஒற்றுமைப்பட்டு இனிவரும் காலங்களில் செயற்பட போவதாக உறுதி பூண்டு பல சந்திப்புகளை மேற்கொண்டிருந்தார்கள். அவர்கள் இனிவரும் காலத்திலே தங்களுடைய மக்களுடனான நெருக்கத்துக்கான மாற்றங்களை எவ்வாறு வகுத்து கொள்ள வேண்டும், எவ்வாறு வகுத்து கொள்கின்றார்கள் என்று உங்களால் கூற முடியுமா? முதலாவதாக நீங்கள் கேட்ட விடயம், இந்த தமிழ் மக்கள் அரசியல் விவகாரங்களை அல்லது பொறுப்புக்கூறல் விவகாரங்களை தாண்டி இந்த அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடுகளை அல்லது நகர்வுகளை ஏற்றுக்கொள்ளுகிறார்களா என்கின்ற கேள்வி. நீங்கள் பாருங்கள், இந்த அரசாங்கம் வந்ததற்கு பிறகு நடைபெற்றிருக்கின்ற போராட்டங்கள், அதில் கலந்திருக்கின்றவர்களுடைய எண்ணிக்கை பார்க்கின்ற பொழுது மிக தெளிவாக தெரிகிறது. ஆகவே சமூகம் சார்ந்து அல்லது தன்னினம் சார்ந்து ஒரு கூட்டத்தை திரட்ட முடியாத கையேறு நிலையில் அரசியல் கட்சிகள் இருக்கின்றன. சிவில் அமைப்புகள் என்று செயற்படுகின்றவர்கள் தரப்புகள் என்ற செயற்பாடுகள் எவ்வளவு வறிய நிலையில் அல்லது அது மோசமான நிலை வறுமையான நிலைமையில் இருக்கின்றது. இதனை விட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது, இந்த மக்களை அணிதிரட்ட முடியாமல் இருக்கின்ற பிரதிநிதிகளால் எப்படி இந்த அரசாங்கத்திற்கு ஒரு செய்தியை மிக ஆழமாக சொல்ல முடியும். இப்பொழுது நீங்கள் மன்னார் காற்றாலை விவகாரத்தை பார்த்தீங்கள் என்றால், அவர்கள் கொண்டு போக வேண்டும் என்று நினைத்தார்கள். காற்றாலை கோபுரங்கள் உபகரணங்களை கொண்டு போய் விட்டார்கள். அந்த போராட்டத்தை வலுவிழக்கணும் என்று செய்தார்கள், வலுவிழக்க செய்து விட்டார்கள். அரசு பக்கம் வெற்றி நடக்கிறது. அது எல்லாம் மிக சாணக்கியமாக செய்கிறார்கள். இதில் இப்பொழுது மன்னாராயரையும் பலிகாரனாக மாற்றிவிட்டார்கள். ஆகவே இந்த மாதிரியான சூட்சுமங்கள் எல்லாம் கையாளப்படுகிறது. ஆனால் இந்த விடயங்களில் அந்த ஒருமித்த செயற்பாடு அல்லது அது இப்பொழுது நாங்கள் 56களில் அல்லது அதற்கு முற்பட்ட காலங்களில் இந்த வடகிழக்கு முடக்க போராட்டங்கள் அல்லது அரச கட்டமைப்புகளை இயங்க விடாது செய்கின்ற போராட்டங்கள், அந்த போராட்டங்கள் எல்லாம் பெரிய ஒரு செய்தியை சொன்னது தந்தை செல்வா காலத்தில், அதற்கு பின்னர். ஆனால் இப்பொழுது இந்த அகிம்சை ரீதியான போராட்ட வடிவங்கள் அரசாங்கத்துக்கு ஒரு தாக்கம் செலுத்துகின்ற நிலையில் இல்லை. அதே நேரத்தில் இந்த ஹர்த்தால் போராட்டங்கள், இந்த முடக்கல் போராட்டங்கள் உண்மையில் அது ஒரு முழு மனதுடன் வர்த்தகத்துறையினராலோ அல்லது ஒட்டுமொத்த சகோதர முஸ்லீம் வர்த்தகர்கள் என்று பல்வேறு அமைப்பினர் இருக்கின்றபடியால் அதற்குள் கட்சி பேதங்கள் இருக்கிறது. இவையெல்லாம் ஒரு தாக்கம் செலுத்துகிறதா இல்லை. அரசுக்கு நீங்கள் தாக்கம் செலுத்துறதுக்கு என்ன செய்கிறது என்றதுதான் இப்பொழுது இருக்கிற கேள்வி. அரசு இதை பற்றி 1க்கு 2 தடவைகள் சிந்திக்க வேணும், அல்லது இதால் எங்களுக்கு பாதிப்பு என்றால் என்ன செய்கிறது என்றதுதான் பெரிய கேள்வி. இப்பொழுது காணாமல் போனவர்கள் சுழற்சி முறையில் செம்மணியில் உண்ணாவிரதம் இருந்தார்கள். என்ன நடந்தது? ஒன்றும் நடக்கவில்லை. பிறகு ஊர்வலம் சென்றார்கள். காணாமல் போன தினத்தில் 2 பெரிய போராட்டங்களை வடக்கிலும் கிழக்கிலும் செய்தார்கள். ஒன்றும் தாக்கங்கள் இல்லை. வெறுமனே அவை செய்திகளாக அல்லது அன்றாட பதிவுகளாக தூதரகங்களினுடைய கவரங்களுக்கு செல்லுகிறது. ஆனால் அரசு அதை தனக்கு இது ஒரு பெரிய ஒரு நெருக்கடி அழுத்தம் என்று இதுவரையில் கருதவில்லை, கருதப்போவதும் இல்லை. மன்னாரிலிருந்து சென்றவர்கள் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் சென்று கூட போராட்டம் செய்தார்கள்.
அதெல்லாம் அங்கே கூடியவர்கள் எண்ணிக்கை விரல் விட்டு எண்ணக்கூடிய நிலைமையில் தான் இருக்கிறது. ஆகவே மக்கள் போராட்டங்கள் மக்கள் மயப்படுத்தப்பட வேண்டும். மக்கள் போராட்டங்களுக்குள் தாங்களாக முன்வருகின்ற சூழல் வர வேண்டும். மக்கள் போராட்டங்கள் மக்கள் மயப்படுத்தப்பட வேண்டும். மக்கள் போராட்டங்களுக்குள் தாங்களாக முன்வருகின்ற சூழல் வர வேண்டும். அப்பொழுதுதான் அரசு சிந்திக்கும், அல்லது அரசு அது பற்றி ஒரு பதிலளிக்க வேண்டும் என்ற ஊக்கத்தில் செயற்படும். இல்லாது இப்படி ஒரு கட்சி அந்த ஒரு பிரச்சனையை தனக்கு பொறுப்பானது என்று வைத்துக்கொண்டு, அல்லது இன்னொரு தரப்பு இது எங்களுடைய விஷயம் நீங்கள் இதில் தலைவிட, அந்த கட்சி அரசியல் அல்லது கட்சிகள் முன்னின்று போராட்டங்களை வழிநடத்துதல், சிவில் அமைப்புகளினுடைய பலவீனங்கள், இவையெல்லாம் ஒரு தமிழர் அரசியலை ஒரு முடக்க நிலைக்குள் அல்லது ஒரு உரை நிலைக்குள் இப்போ தள்ளிவிட்டிருக்குது. இவர்களுக்கு அடுத்ததாக இந்த விடயத்தை எடுத்து நகர்த்துவது என்று தெரியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கிறது மிக தெளிவாக தெரிகிறது. அதே நேரத்தில் நீங்கள் கேட்ட இரண்டாவது விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, தமிழ் மக்கள் முறிப்பாக இந்த அரசியல் அமைப்பு விவகாரம் சம்பந்தமாக பேசுகிறார்கள் என்றால், தமிழ் மக்கள் அரசியல் கட்சிகளுக்கு அழுத்தம் அளிக்க வேண்டும். அப்போ தமிழ் மக்கள் அந்த விடயத்தில் எவ்வளவு தூரம் அக்கறையாக இருக்கிறார்கள், அதனை அவர்களுக்குள் கொண்டு செலுத்துவது என்ன? ஏனென்றால் உண்மையான விடயம் வறுமை, பொருளாதார நெருக்கடி, அன்றாட வாழ்வியல் சம்பந்தமான விவகாரங்கள், இதனை விட சமூக மட்டத்தில் பல பிரச்சனைகள் இருக்கிறது. நான் சொல்கிறது சாதாரண கிராமங்களுக்குள் சென்றால் போதைப்பொருள் பாவனை, சமூக குடும்பங்களுக்குள் இருக்கிற பிறழ்வுகள், குடும்ப வன்முறைகள், அவ்வாறு பல சிக்கல்கள் இருக்கிறது. ஆகவே இந்த சமூகத்தை ஒரு 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 தெளிவான நிலைக்குள் முதல் கொண்டு செல்வதற்கு கீழ்மட்டத்திலிருந்து அந்த பணிகள் முன்னெடுக்கணும். அப்போ அதுகளை யார் செய்கிறது என்றது தான் கேள்வி. இதில் மலத்தலைவர்களினுடைய விவகாரம் இருக்கிறது, அதே போல் ஏனைய சிவில் அமைப்பு பிரதிநிதிகளுடைய செயற்பாடுகள் இருக்கிறது, ஊடகவியலாளர்களுடைய பங்களிப்பு இருக்கிறது, பல்வேறு விஷயங்கள் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்றவர்களினுடைய பங்கும் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள்தான் இங்கிருந்து பெரும்பாரியாக நிதி பங்களிப்பு செய்கிறார்கள், வழி நடத்துகிறார்கள். இது இங்கே இருக்கிற அவர்களுக்குடனான போட்டி அது நேரடியாக அங்கே தாக்கம் செலுத்தும். அவர்கள் யாரை கையாளுகிறார்களோ அந்த குழு அவர்கள் சொல்லுகின்ற அந்த நிகழ்ச்சி நிரலுக்குள் செயற்படுகின்ற பொழுது மற்ற குழு அதை எதிர்க்கும், அல்லது ஒரு போட்டி இருக்கும், யார் இதை முன்னிலிருந்து செய்வதென்று. இந்த போட்டிகள் இங்கே எப்படி இருக்கிறதோ அந்த பிரதிபலிப்பை தான் அங்கேயும் காட்டும். இது ஒரு பாரிய பிரச்சனை. ஆகவே ரெண்டு தரப்பும் இலங்கையில் இருந்து அல்லது தாயத்திலிருந்து செயற்படுகின்ற அனைத்து கட்டமைப்புகளும், அதே போல் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற அனைத்து கட்டமைப்புகளும் ஏதோ ஒரு இடத்தில் எந்த அமைப்புகளாக இருக்கட்டும், இப்பொழுது அவர்களுடைய பழைய விவகாரம் அல்லது யார் கூடின துரோகி யார் குறைந்த துரோகி இந்த முத்திரைகள் எல்லாம் களைந்து விட்டு என்னுடைய அறிவு கட்டிய வரையில் ஒரு மேசைக்கு வர வேண்டிய சூழல் வந்துவிட்டது. ஆனால் அதற்காக நான் சொல்லவில்லை இந்த தமிழ் கட்சிகள் ஒன்றாக செய்ய வேணும், ஒன்றாக தேர்தல் கேட்கணும் என்றெல்லாம் நான் சொல்லலை. என்றால் அது அடுத்த கட்ட தலைமுறைகளுக்கான அரசியல் பாய்ச்சல்களை தடுக்கின்ற நிலைமைகள் இருக்கும். என்றால் அதே தலைவர்கள்லாம் திருப்பியும் நாமினேட் பண்ணுவினோம், அப்படியே தான் நடக்கும். ஸோ அதுகளை தாண்டி சிந்திக்க வேணும். ரெண்டாம் மட்ட தலைமுறையை வழக்கையில் இப்போ உண்மையிலேயே தமிழர்களுக்கு தலைவர் என்கின்ற அல்லது தமிழர்களுக்கான தலைவர்கள் என்கின்ற ஒரு வெற்றிடம் கணிசமாக இருக்கிறது. அதனால்தான் பல தரப்பில் தமிழர்களிலிருந்து பலர் சும்மா அந்த பதர்கள் எல்லாம் உரையாடுகின்ற பேசுகின்ற நிலைமைகள் எல்லாம் உருவாகி இருக்கிறது. ஆகவே இந்த வெற்றிடம் எங்களால் உருவாக்கப்பட்டது தான். ஆகவே நாங்கள் தான் அதை சரியாக செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் மக்கள் அதற்கான ஒரு ஆழமான சிந்தனையை செய்ய வேண்டும். ரெண்டாவது விடயம், ரெண்டு விடயத்தில் வேலை செய்ய வேண்டும். ஒன்று அரசியல் ரீதியான விடயம். அரசியல் ரீதியாக எங்களுடைய இலக்கு என்ன, எங்களால் முதலாவதாக என்ன செய்யலாம், இரண்டாவதாக என்ன செய்யலாம், சமஷ்டி தான் எங்களுடைய இலக்கு என்றால் அதற்கு பயணிப்பதற்கான ஒரு ரோட்மேப் இருக்க வேண்டும். நாங்கள் எல்லாம் எழுத்தில் வைத்திருக்கிறோம், ஆனால் என்னென்று செய்கிறது, நடைமுறையில் எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியாது. இரண்டாவது விடயம் பொருளாதாரம். பொருளாதாரத்தை நீங்கள் கைவிட்டு செல்வீர்களாக இருந்தால் எதிர்காலத்தில் காணி பிடிக்கிறார்கள் என்று இப்பொழுது விடையிலே என்று சண்டை பிடிக்கிறோம், எதிர்காலத்தில் காணி பிடிக்கிறார்கள் என்று சண்டை பிடிக்க வேண்டிய நிலைமைகள் வரும். ஏனென்று சொன்னால் ஜேவிபியும் குடிப்பரம்பல் மாற்றத்திற்கு எதிரானவர்கள் அல்ல, அவர்களும் அதனை விரும்புகின்றவர்கள் தான். எல்லோரும் ஒன்றாக வாழ வேண்டும், எல்லோரும் இலங்கையர்கள் என்ற அந்த தோற்றமே அந்த தொனியை இதனுடைய
ஒரு ஒரு ஆரம்ப புள்ளி தான். அந்த புரிதல் வந்து இப்போவே ஏற்பட வேண்டும். ஆகவே அந்த விஷயங்களை வந்து செய்ய வேண்டும். அதனை விட கேள்வி எழுப்ப வேண்டும். இப்பொழுது உதாரணத்துக்கு அரசியலமைப்பு, புதிய அரசியலமைப்பு ஒன்று உருவாக்கப்படுவதாக சொல்கிறார்கள். இந்த அரசியலமைப்பு எங்கே செய்கிறார்கள், யார் செய்கிறார்கள்? ஒரு தரம் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்புவதில்லை. மக்களும் ஒரு கூட்டங்களை நடத்தி அல்லது ஒரு 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 திரட்சியாக இந்த விடயங்களை வந்து அரசுக்கு எழுப்புவதற்கு தயங்குகிறார்கள். பிரதமர் ஹரணி அறிவிக்கிறார், புதிய அரசியலமைப்பு நாங்கள் வினைத்திறனாக முன்னெடுக்கிறோம். எங்கே அரசியலமைப்பு செயற்பாடுகள், அதற்காக உருவாக்கப்பட்டிருக்கின்ற அரசியலமைப்பு சபை அல்லது சட்டவாக்க கழகமாக இருக்கின்ற பாராளுமன்றத்தில் செய்ய வேண்டும். நீங்கள் எங்கே வச்சு செய்கிறீங்கள்? இதை யார் கேட்குறது? இது கேட்க வேண்டியது நானோ நீங்களோ கேட்டு செய்ய இயலாது. அப்போ பொதுமக்கள் திரட்சியாக கேட்கணும், இல்லை அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து கேட்க வேண்டும். எந்த அரசியலமைப்பை நீங்கள் செய்கிறீர்கள்? ஒரு 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 சிலர் சொல்லுகிறார்கள் ரணில் விக்ரமசிங்கவினுடைய இடைக்கால அறிக்கையிலிருந்து மேலே பயணிக்கிறார்கள் என்று. ரணில் விக்ரமசிங்கவினுடைய இடைக்கால அறிக்கையை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா என்பதே ஒரு பெரிய வாதம். அதில் சுமந்திரன் அதில் கூடுதலான பங்களிப்பை வைத்திருக்கிறார் என்பதற்காக எதிர்க்கின்ற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். சிலர் அதனை ஆதரிக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். அது பற்றி உரையாடலே தமிழர்களுக்குள் தெளிவாக இல்லை. இதில் சிலவளை அப்படி நடந்தால் தமிழரசு கட்சி அதை ஆதரிக்கும், அது ஜேவிபியோடு சேர்ந்து அது வேலை செய்ய வழிக்கிடும், மற்ற கட்சிகள் எதிர்க்கும். இப்போ இது ஒரு உள்ளக முரண்பாட்டை கொண்டு வந்து விடும். இப்போ இது வந்து என்னென்னா அவர்கள் அடுத்த அரசியலை நோக்கி அதை மையப்படுத்தி செயற்படுவார்கள். இப்படி மிக மோசமான இந்த சிந்தனைகளில் இருந்து விடுபட வேண்டும். ஒன்றுபட்டு செயற்படுவதா இல்லையான்றது வேறு. ஆனால் நான் சொல்வது தமிழினம் சார்ந்த ஒரு பாதை வரைபடம், ஒன்றல்ல இரண்டு, பொருளாதாரம் அரசியல் ரீதியான 2 பாதை வரைபடங்கள் வரையப்பட்டு அதனை படிப்படியாக அடைகிறது எப்படி, அதற்காக என்ன அழுத்தங்களை எப்படி செய்வது, இங்கிருந்து புலம்பெயர் தேசங்களில் இருந்து ஒன்றாக எப்படி செய்வது, இங்கே பிரிந்திருந்தால் அங்கேயும் பிரிந்திருப்பார்கள், அங்கே பிரிந்திருந்தால் இங்கேயும் பிரிந்திருப்பார்கள். ஆகவே இந்த புரிதல் இன்னும் வராத வரை இது ஒரு நெருக்கடியான விஷயம். இது மிகச் சிக்கலான விஷயமாக இருக்கும் கையாளுறதுக்கு. பொருளாதார விடயத்தை அவசரமாக செய்யாமல் விட்டால் இந்த 16 ஆண்டுகளில் வடகிழக்கிலிருந்து குடிபெயர்ந்துள்ளவர்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகின்ற பொழுது பிறகும் இதே பிரச்சனை வரும். வேலை வாய்ப்புகளில் தமிழர்கள் இருக்க மாட்டார்கள், காணிகள் இருக்கும், வீடுகள் இருக்கும், ஆட்கள் இருக்க மாட்டார்கள். அதை பராமரிப்பதற்கு பிறகு 2 சிங்களன் வேலையாட்களை பணிக்கு அமர்த்துவார்கள், அவர்கள் குடும்பத்துடன். இது மாதிரியான குழப்பங்கள் வரும். ஆகவே இப்பொழுது திருகோணமலை எப்படி குடிப்பெரம்பல் மாறியதோ, அம்பாறை எப்படி மாறி இருக்கிறதோ, இதே போல் வெகு விரைவில் மட்டக்களப்பை நோக்கிய நகர்வு இருக்கிறது, முல்லைத்தீவு ஆபத்தில் இருக்கிறது, மன்னார் ஆபத்தில் இருக்கிறது. ஆகவே இந்த விடயங்களை புரிந்து கொண்டு இந்த முயற்சிகளை எடுக்கலாம். இல்லை இதைவிட துறை சார்ந்தவர்களுக்கு வேறு பொறிமுறைகள் தெரிந்தால் அதை கூட பரிசீலித்து பார்க்கலாம். ஆனால் அனைவரும் ஒரு மேசையில் இருந்து தீர்மானிப்பது தான் இப்போதைய காலக்கடமையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். திரட்சியின் வறட்சி காணப்படுகின்ற ஒரு நிலைதான் பிரச்சனைகளுக்கு தீர்வில்லாமல் போவதற்கு முதற் காரணியாக இருக்கின்றது என்கின்ற உண்மை தெளிவாகின்றது. அந்த அடிப்படையில் பார்த்தால் நீங்கள் சொல்கிறீர்கள், தாயகத்திலே செயற்படுகின்ற தமிழ் தேசிய கட்சிகள் பிரச்சனைகளுக்கு தீர்வு பாதைக்கான ஒரு திரட்சியை ஏற்படுத்த தவறியிருக்கிறார்கள். சமகாலத்திலே சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், சிவில் சமூகங்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கின்றவர்கள் ஒரு திரட்சியான பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு திரட்சி கொள்ள தவறியிருக்கிறார்கள். அதே நேரம் இன்று ஜெனீவா பற்றிய விடயங்கள் பெருமளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. புலம்பெயர் நாடுகளிலே இருக்கின்ற அமைப்புகளும் தனிநபர்களும் கூட பிரச்சனைகளின் தீர்வுக்காக தாங்கள் திரட்சி கொள்ள தவறி வருகிறார்கள். ஆகவே இந்த திரட்சி என்பது முக்கியமான விடயமாக இருக்கிறது. இந்த திரட்சியைத்தான் ஜெனீவா மனித உரிமை பேரவையிலும் எதிர்பார்ப்பதாக சொல்கின்றார்கள். மெய்யான உயிர் சாட்சியங்களை திரட்சியான ஒரு அழுத்தத்தை கொடுப்பதன் மூலமே அதில் பாதி தீர்வையினும் பெற்றுக்கொள்வது பற்றி சிந்திக்கலாம் என்பதாக அவர்களுடைய கருத்து இருக்கின்றது. ஆகவே இவ்விடத்திலே நான் ஒரு கேள்வியை நீங்கள் ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளர் என்ற அடிப்படையில் கேட்கின்றேன். இந்த திரட்சியை குழப்புவதில் பிரதான பங்காக வல்லரசுகளின் வலுவூட்டல் நிதியூட்டங்கள் காணப்படுகின்றன. அரச சார்பற்ற நிறுவனங்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த நிதியூட்டங்களால் தான் திட்டமிட்டு இந்த திரட்சிகள் குழப்பப்படுகின்றன என்கின்ற ஒரு சந்தேகம் எழுகின்றது. இவற்றை வெற்றி கொண்டு எவ்வாறு நாங்கள் இந்த திரட்சியை ஏற்படுத்த முடியும்? வெறுமனே நாங்கள் தொடர்ந்தும் மக்கள் மன்றத்தை குற்றம் சாட்டி கொண்டு பயணிக்க முடியுமா என்ற இந்த இறுதி கேள்விக்கு உங்களுடைய பதில் எதுவாக இருக்க முடியும்?
ராஜதந்திர வட்டாரங்கள் எனக்கு நான் உரையாடுகின்ற தரப்புகள் ஆக இருக்கலாம். குறிப்பாக மேற்குலகமாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், அல்லது சீனாவாக கூட இருக்கலாம். சீனா இந்த தமிழர்களினுடைய இனப்பிரச்சனை வாரங்களில் அவர்கள் எல்லவும் கரிசனையும் இல்லை, அக்கறையும் இல்லை. கூடுதலான கரிசனை விருப்பங்களை காட்டுகின்றவர்கள் குறிப்பாக இந்தியா தான். இதில் அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியம் அல்லது இந்த நாடுகளும் ஓரளவான கரிசனைகளை வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் இவர்கள் அரசியல் கட்சிகளுக்கு தனிநபர்களுக்கு நிதி அளிக்கிறார்களா இல்லையா என்பது பற்றி எனக்கு தெரியாது. இரண்டாவது விடயம், இந்த தரப்புகள் உண்மையிலேயே இந்த ஒற்றுமையை குழப்புகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அரசாங்கத்தை பாதுகாக்கிறார்கள் என்று அர்த்தம். அதுதான் அதனுடைய மறுபக்கம். ஆனால் எனக்கு தெரிந்த வரையில் அவர்கள் இப்பொழுது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்கின்ற விடயத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் மிக தெளிவாக இருக்கிறது. ஆனால் அதை நீக்காது விட்டால் நான் GSP+ஐ தரமாட்டேன் என்று அவர்கள் சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் 27 காரியங்கள் 27 நிபந்தனைகள் இருக்கிறது. இது அதில் ஒன்று. 26 சரி என்றால் இதுவும் சரி என்றது தான் அவர்களுடைய நிலைப்பாடாகவே. இப்பொழுது 2027களில் மீளாய்வுக்குள்ளாகி வருகின்ற இந்த ஆய்வுகளில் இப்பொழுது நான் நினைக்கிறேன் டிசம்பரில் அவர்கள் திருப்பி இலங்கைக்கு வருவார்கள். அதில் கரிசனைகள் சொல்லப்படும். குறிப்பாக நாங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக நிராகரிக்கிறோம். மேற்குலகம் பயங்கரவாதம் உலகளாவிய ரீதியில் ஆபத்தான ஒரு விடயம், அதற்கு ஒரு சட்டம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது. அதில் நீங்கள் சர்வதேச தரங்களை பேண வேண்டும் விரும்புகிறது. அப்போ நாங்கள் சர்வதேசத்திடத்தில் இந்த பயங்கரவாத சட்டம் வேண்டாம், எங்களுக்கு முழுமையாக இது நீக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறதுக்கு என்ன செய்தோம் என்றது கேள்வி. நாங்கள் ஒழுங்காக சொல்லியிருந்தால் சில வேளைகளில் அவர்கள் இந்த GSP+ விவகாரங்களை அவர்கள் மாற்றியிருக்கலாம் என்கின்றது அது ஒரு வேறு விடயம், அது ஒரு தர்க்கம். ராஜதந்திர தரப்புகள் தமிழரசியல் தரப்புகளை அல்லது ஏனைய அறிவு ஆர்ந்தவர்களை புத்திஜீவிகளை சிவில் அமைப்புகளை கையாளுகிறது என்றால் அவர்கள் அரசை பாதுகாக்கிறார்கள். ஆனால் இலங்கையில் அப்படியான நிலைமைகள் இல்லை. அவர்கள் அரசை பாதுகாப்பதாக எனக்கு தெரியவில்லை. என்னுடைய நிலைப்பாட்டின்படி அவர்கள் அரசுடன் பணியாற்றுவதற்கு விரும்புகிறார்கள். அவர்கள் யாராக இருந்தாலும் நாளைக்கு அனுரகுமார பதவியில் இல்லாமல் வேறு ஒருவர் வந்தால் கூட அவர்கள் செய்வார்கள். கோட்டபாய ராஜபக்சவுடன் பணியாற்றினார்கள். ஆனால் ஒரு உதாரணத்தை சொல்லலாம். இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்யா அண்மையில் ஊடக தலைவர்களையும் சந்திச்சிருந்தார். அதனை விட வெவ்வேறு இடங்களிலையும் அவர் உரையாற்றுகின்ற பொழுது சொன்னார், 13வது திருத்தச் சட்டம் மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு நாங்கள் தான் கேட்கிறோம். இந்தியா தான் கேட்கிறதே தவிர தமிழ் தலைவர்கள் எல்லோரும் ஒருமித்து கேட்பதாக இல்லை. அவர் சொல்லுகிற ஒரு விடயம். அப்போ இந்த விடயத்தில் அவர்கள் நிச்சயமாக எதிராக இருக்க மாட்டார்கள். இவர்கள் அனைவரும் ஒன்றாக கேட்டால் அதில் இந்தியா குழப்பாது. ஆனால் தலையீடுகள் இருக்கிறது. இப்போ ஒரு விடயத்தை அமெரிக்கா முன்னிலையே அல்லது அமெரிக்கா பின்னணியில் ஒரு காரியத்தை நகர்த்துமாக இருந்தால் சில அமெரிக்க எதிர்ப்பு நாடுகள் அதனை குழப்புவதற்கான வேலையை செய்வார்கள். அதே போல் இந்தியாவினுடைய தலையீட்டில் ஒரு காரியம் இடம்பெறுகின்ற பொழுது அதனை இன்னொரு தரப்பு குழப்பும். அது நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் அது தமிழர்களின் தலைவர்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் நான் நினைக்கவில்லை ராஜதந்திர தரப்புகள் அவ்வளவு மோசமாக செயற்படும் என்று. அவர்கள் அவ்வாறு ஒற்றுமையாக இருக்கின்றதை விரும்புகிறார்கள். அடுத்தது நீங்கள் கடந்த நான் நினைக்கிறேன் கொரோனாவுக்கு பின்னரான காலத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது மிக தெளிவாக தெரிகிறது, அனைத்து வெளிநாட்டு பிரதிநிதிகளும், அது அமெரிக்காவாக இருக்கலாம், பிரித்தானியாவாக இருக்கலாம், இலங்கைக்கு விஜயம் செய்கின்ற பொழுது அவர்கள் கூட்டாகத்தான் சந்திக்கிறார்கள். தமிழ் கட்சிகளின் தலைவர்களையும் தான் சந்திக்கிறார்கள். இப்பொழுது தனியாக முன்னைய மாதிரி சம்பந்தன் சுமந்திரனை தனியாகவும் ஏனையவர்களை தனியாகவும் சந்திக்கிறதில்லை. அவர்கள் ஒன்று சந்திக்கிறார்கள் கட்சிகளினுடைய தலைவர்கள் அல்லது செயலாளர்கள், இல்லை என்றால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு. அப்போ அதில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் வருகிறார்கள். ஆகவே அந்த மாதிரியான வகைப்படுத்தலில் தான் அவர்கள் கையாளுகிறார்கள். ஆனால் எங்களுக்கு பாராளுமன்றத்திலேயே இருக்கிற 10 பேருமே 12 பேருமே ஒன்றாக ஒரு விடயங்களை கையாள முடியாத நிலைமைகள் இருக்கிறது. இப்பொழுது அடுத்த வரவு செலவு திட்டம் வர இருக்கிறது அடுத்த மாதம். நீங்கள் பார்க்கலாம், 4 பேர் நடுநிலை வகுப்பார்கள், 2 பேர் வாக்களிப்பார்கள், 2 பேர் எதிர்த்து வாக்களிப்பார்கள். அப்போ இதே கூட இவர்கள் இந்த முறை செய்ய மாட்டார்கள். அப்போ அதே ஒரு பிரச்சனை. அப்போ இதில் ராஜதந்திர தலையிடன்றதுக்கு அப்பால் நீங்கள் சமூகம் சார்ந்து இனம் சார்ந்து நீங்கள் ஒரு ஃபேமான அல்லது ஒரு இறுக்கமான நிலைப்பாடு எடுக்கின்ற பொழுது நான் நிலைக்கையில் எந்த சக்தியும் உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு.
ராஜதந்திர தரப்புகள் தலையீடுகள் செய்யாமல் இல்லை, அவர்கள் சில விடயங்களில் தலையீடு செய்வார். எந்த நாடுகளும் தங்களுடைய நலன்களை மையப்படுத்து. இலங்கை வந்து உங்களுக்கு தெரியும், இலங்கை ஒரு சிறிய தீவு, ஆனால் இந்தோ பசிபிக் என்கின்ற ஒரு மூலோபாயத்தினுடைய முக்கிய புள்ளி. மறுபக்கத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஒரே மண்டலம் ஒரே பாதை என்று சொல்லுகின்ற சீன கனவான் திட்டத்தினுடைய ஒரு பங்காளி, அப்போ இந்தியாவினுடைய அயல் நாடு, இப்படி பல சிக்கல்களுக்குள் இருக்கின்ற ஒரு நாடு இது. இப்பொழுது பிம்ஸ்டெக்குக்குள் இணைவதற்கு முயற்சிக்கிறார்கள். அதனை விட ஏற்கனவே சார்க் அமைப்பு அது கொஞ்சம் மோசமான நிலைமையில் இருப்பதால் சீனாவை மையப்படுத்திய தெற்காசிய கூட்டமைப்புக்குள் இலங்கையை முன்னிலைப்படுத்துவதற்கு நகர்வுகள் நடக்கிறது. ஆகவே இது உலக நாடுகளினுடைய ஒரு போராட்ட களம்தான் இலங்கை. ஆனால் இதே வந்து சரியாக இலங்கை பயன்படுத்துறதுக்கு குறிப்பாக அரசாங்கம் கையாளுற போல தமிழர்களும் ராஜதந்திர தரப்புகளை கையாள்வதற்கான ஒரு மூலோபாயத்தை வைத்து கொண்டால் யாரையும் கையாள வேண்டிய அவசியம் வராது. நாங்கள் அதனூடாக நன்மை அடையலாம் என்றுதான் எங்களோட நிலைப்பாடு. நல்லது ராமண்ண, மிக நீண்ட உரையாடலாக இருந்த நீங்கள் ஒரு ஊடகத்தின் பிரதான பகுதியின் பங்காளராக செயற்படுகின்றவர் என்ற அடிப்படையிலே இன்று கடந்த கால அரசாங்கங்களுடன் ஒப்பிடுகின்ற பொழுது இந்த நடப்பு அரசாங்கத்தின் ஓராண்டு கால பகுதிக்குள் ஊடகத்துறை அல்லது ஊடகத்துறை சார்ந்தவர்கள் மீதான அழுத்தங்கள் அல்லது அவர்கள் செய்தியிடலுக்கான அறிக்கையிடலுக்கான தடங்கல்கள் எவ்வாறு இருக்கின்றது என்கின்ற ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு கேட்பதற்கு முன், உங்களுக்கு தெரியும் கடந்த காலத்திலே தனிப்பட்ட ரீதியிலே சில ஊடகவியலாளர்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டதும் தொடர்ந்தேர்ச்சியாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட விடயங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த அடிப்படையிலே தகவலறியும் உரிமை சட்டத்திற்கு ஊடாக பெறப்படுகின்ற கோரப்படுகின்ற கேள்விகளுக்கான பதில்கள் கூட சரியான முறையிலே ஊடகவியலாளர்களுக்கு கிடைப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு அரசு துறை நிறுவனங்கள் மீது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த நிலையிலே நடப்பரசாங்கத்தில் நீங்கள் காண்கின்ற ஊடகத்துறை மாற்றங்கள் என்ன? இது ஒரு பெரிய வரப்பு, ஆனால் நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். முதலாவது விடயம், இந்த அரசு ஊடகங்களை வித்தியாசமாக கையாளுகிறது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ராஜபக்ச யுகம் என்கின்ற ஒன்று இருந்தது, அதன் பிறகு ரணில் மைத்ரிபால சிறிசேன யுகம் இருந்தது, அதன் பிறகு கோட்டபாய ராஜபக்ஷ, இப்பொழுது ரணில் விக்ரமசிங்க மீண்டும், பிறகு அன்றகுமார் திசாநாயக். இந்த காலப்பகுதிகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கோட்டபாய ராஜபக்ஷ வரையில் செய்திகள் அல்லது ஊடகவியலாளர்கள் அரச நிர்வாகிகள், அரசு அலுவலர்கள், அமைச்சர்களை தொடர்பு கொள்வதற்கு எந்த விதமான வறட்சியும் காணப்படவில்லை. நீங்கள் வேண்டிய நேரத்தில் அவர்களோடு பேசலாம், செய்திகள் தொடரலாம், எழுதலாம், அதே போல் நீங்கள் வெளிப்படுத்தலாம். ஆனால் வெளிப்படுத்திய பிறகு உங்களுக்கு நெருக்கடிகள் வரும். நீங்கள் செய்தியை வெளிப்படுத்தினால் பிறகுதான் விசாரணை வந்து வரும். அதுக்கு முதல் ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படி இல்லாட்டி நீங்கள் கள ஆய்வுகளுக்கு போகின்ற பொழுது நீங்கள் விரட்டி அனுப்பப்படுவீர்கள். அப்படி ஒரு தான் நிலைமை இருந்தது. அல்லது அந்த இடத்தில் ஆகலும் மோசமான விடயம் என்றால் காணாமல் போகின்ற நிலைமை தான். ஆனால் இவர்கள் வந்து கையாளுவது வித்தியாசமான விடயம். இவர்கள் எந்த ஒரு அரச கட்டமைப்பு முக்கியஸ்தர்களையும் அல்லது பொறுப்பு கூற வேண்டியவர்களையும் ஊடகங்களில் வாய் திறப்பதற்கு அனுமதிப்பதில்லை. இப்பொழுது அதில் பதவி நிலையில் இருக்கின்றவர்கள் கூட, ஒரு ஆசிரியராக இருக்கலாம், ஒரு செய்தி ஆசிரியராக இருக்கலாம், அவர்கள் தொடர்பு கொண்டால் கூட, ஒரு தகவலை உறுதிப்படுத்துவதற்கு தொடர்பு கொண்டால் கூட அவர்கள் வந்து ஒன்று நேரமில்லை என்பார்கள், அல்லது பதிலளிக்க மாட்டார்கள், அல்லது திருப்பி தாங்கள் உங்களை அழைத்து கூறுகிறோம் என்பார்கள், சொல்ல மாட்டார்கள். இது ஒரு விடயம். ரெண்டாவது, இவர்கள் தங்களுடைய கட்சி மற்றது அரசு என்கின்ற ரெண்டு விடயத்தை வைத்திருக்கிறார்கள். ரெண்டு கட்டமைப்புகளுக்கும் ரெண்டு பேர் தான் பேசுவார்கள். அவர்கள் ஏனையவர்களை, அமைச்சரவையில் இருக்கின்றவர்களை கூட, அமைச்சரவை பேச்சாளர் தவிர்த்து ஏனையவர்களை உரையாடுவதற்கு அனுமதிப்பதில்லை. அதாவது அரசு மீது விமர்சனமாகின்ற விடயங்களை நாங்கள் கேட்பதற்கு, அல்லது ஒரு 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 இப்போ மன்னார் விவகாரம் சம்பந்தமாக உதாரணத்துக்கு சொல்லுவோம், மன்னார் விவகாரம் சம்பந்தமான விஷயத்தை நாங்கள் பேசுவதற்கு எடுத்தால், நீங்கள் எரிசக்தி அல்லது மின்சக்தி அமைச்சரை நீங்கள் பேசவே மாட்டீர்கள். பார்க்கிறேன் என்பார், பணியில் இருப்பேன் என்பார், அவ்வளவுதான். அதே போல தான் நீங்கள் புத்தசாசன அமைச்சரை தொடர்பு கொண்டால் அதே நிலைமை தான். குழு அமைக்கப்பட்டிருக்கின்றார்கள், குழுவில் யார் இருக்கிறார்கள் என்று கேட்டால் தெரியாது, அமைச்சின் செயலாளரை கேட்டாலும் தெரியாது. இதுதான் நிலைமை. அப்போ இது ஒரு வித்தியாசமான ஊடக அடக்குமுறை. அதாவது பொதுப்படையில் ஊடக சுதந்திரம் இருக்கும், ஆனால் செயற்பாட்டில் இல்லை. அவர்கள் அந்த மாதிரியாக செய்வார்கள்.
ஆகவே அது ஒரு முறையான ஊடக விஷயம். ரெண்டாவது, இன்னமும் பயங்கரவாத தடை சட்டம் அமுலில் இருக்கிறது. ICCPR என்று சொல்லப்படுகின்ற ஐநா அரசியல் மற்றும் குடியியல் சட்டம் அமுலில் இருக்கின்றது. அதே போல் நாங்கள் பார்க்கிறோம் நிகழ்நிலை காப்பு சட்டம், ஆன்லைன் சேஃப்டி பில், அது இப்பொழுது மீளாய்வு செய்யப்படுகின்றது. அது வருகிறதுக்கு காலம் எடுக்கும். ஆனால் இதுவும் அமுலில் இருக்கின்றது. இந்த மூன்றையும் நீங்கள் வைத்துக்கொண்டு ஊடகவியலாளர்களை ஆழமான செய்தி அறிக்கை அல்லது ஆழமான அறிக்கையிடலுக்கு, ஆழமான உரையாடல்களுக்கு செல்லுங்கள் என்று சொன்னால் எப்படி செல்வது? ஏதோ ஒரு சட்டம் ஏதோ ஒரு வகையில் பாயும். அது நிச்சயமாக நடக்குது. இப்பொழுது செம்மணி விவகாரத்தில் ஒரு புகைப்பட ஊடகவியலாளராக செயல்படுகின்ற சகோதரர் குமாரனுக்கு என்ன மாதிரியான அச்சுறுத்தல் நடந்தது என்பது மிக தெளிவாக இருக்கிறது. அதே போல் இன்னும் பலர் பின்தொடரப்படுகிறார்கள். நான் கூட கள ஆய்வுகளுக்கு செல்கின்ற பொழுது பின்தொடர்கின்ற நிலைமைகள் இருக்கிறது. தொலைபேசிகள் ஒட்டு கேட்பது சம்பந்தமாக இன்னமும் உறுதிப்படுத்த முடியாது. ஆனால் அதுவும் நடக்காமல் இருக்கையில் கடந்த காலங்களில் அவை நடந்தது. இன்னும் அதை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதனை விட சிவில் புலனாய்வாளர்கள் இப்பொழுது அதிகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது தமிழ் பகுதிகளில் தமிழ் பேசக்கூடிய அல்லது அதே பகுதிகளில் வாழக்கூடிய பிரதிநிதிகள் இப்பொழுது புலனாய்வு கட்டமைப்புகளுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் தகவல்களை மிக தெளிவாக அளிக்கிற ஒரு சூழல் இருக்குது. அது அடுத்த கட்ட சில நடவடிக்கைகளை தடையாக ஏற்படுத்துகிற சூழல் வருது. அப்போ இப்படித்தான் ஊடக இந்த கட்டமைப்பு இப்பொழுது உதாரணத்துக்கு ஜனாதிபதி பதவியேற்று இன்றைக்கு ஒரு வருடம். வழமையாக இலங்கையில் ஒரு சம்பிரதாயம், வழமையாக இல்லை, உலகில் எந்த நாடுகளிலும் ஜனாதிபதி ஒருவர் அல்லது பிரதமர் நான் நினைக்கிறேன் ஆக குறைந்தது 3 மாதம் அல்லது 6 மாதத்துக்கு ஒரு காலாவது பத்திரிகை ஆசிரியர்களை, ஊடக பிரதானிகளை சந்திக்கின்ற அல்லது அது பற்றிய கலந்தாரைகளில் அது அறிக்கையிடலாம். ரெண்டாவது விடயம் ஒரு கலந்துரையாடுகின்ற நிலைமைகள் இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த சம்பிரதாயம் இல்லை. ஆக குறைந்தது அவர்கள் அவ்வாறு அழைத்து உரையாடுவது கூட இல்லாத சூழல் தான் காணப்படுது. அப்போ இதிலேருந்து மிக தெளிவாக விளங்கும் இந்த நிலைமை எப்படி இருக்கிறது. இது ஒரு வித்தியாசமான நிலைமை. அது பொதுப்படையில் பார்த்தா உங்களுக்கு அது விளங்காது. சில செயற்பாட்டில் ஒரு மறைமுகமாக ஒரு ஒரு இறுக்கமான நிலைமையில் செல்கிறார்கள். தகவல் அறியும் சட்டத்தை பொறுத்தவரையில் தகவல் அறியும் சட்டத்தை ஆரம்பத்திலே, இது நான் பல இடங்களில் சொன்ன விஷயம், இது ஊடகவியலாளர்களுக்கான சுதந்திரமாக காட்டப்பட முயற்சிக்கிறார்கள். அது உண்மையல்ல, அது பொதுமக்களுக்குரிய சட்டம். ஆனால் கடந்த அரசு அதனை ஊடக அமைச்சுக்கு உள்ளாக கொண்டு அதனை நிறைவேற்றியதன் காரணமாக தகவல் அறியும் சட்டம் என்பது ஊடக சுதந்திரத்துக்கு நேரானது என்று சொல்லுகிறார்கள். அது அப்படி அல்ல. அது பொதுமக்கள் வரிப்பணம் செலுத்துகின்ற ஒருவர் பெறுகின்ற ஒரு தகவல்களை மையப்படுத்தியது. அதில் ஊடகவியலாளர்களுக்கு பயன் உண்டு. ஆனால் அந்த சட்டம் இழுத்தடிக்கப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் பாருங்கள், வடகிழக்கில் மணல் அகழ்வது, வடகிழக்கில் இப்பொழுது இந்த திருட்டுத்தனமாக மணல் அகழ்ந்து செல்கின்ற நிலைமைகள் இருக்கிறது. இது சம்பந்தமாக ஒரு தகவல் கூறப்பட்டது. என்னால் கூறப்பட்ட விடயம் சாதாரண விடயம். நீங்கள் எந்தெந்த பகுதிகளில் இந்த மணல் அகழ்வுக்கு இடமளித்திருக்கிறீர்கள் என்கின்றதுதான் கேள்வி. அதை எவ்வளவு அளவுக்கு இடமளித்திருக்கிறீர்கள், அது யார் யாருக்கு கொடுத்திருக்கிறீர்கள், இவருக்கு பெரிய விடயம் இல்லை. வடகிழக்குக்கு பொறுப்பாக இருக்கின்ற இந்த GSMB என்று சொல்லப்படுகின்ற கனியமான விவகாரங்கள் சம்பந்தமான திணைக்கள பிரதானி, வடக்குக்கு பொறுப்பான ஒருத்தர், கிழக்குக்கு பொறுப்பான ஒருத்தர் சொன்னார், இது நாங்கள் தரையிலாது, நீங்கள் அங்கே சென்ட்ரல் மத்திய அரசாங்கத்திட்ட கேளுங்க. அங்கே இப்போ அவைகளுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் அனுப்பப்பட்ட பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் இவர்கள் தகவல் தாரார்கள் இல்லையாண்டு. இதுதான் விஷயம். இது சாதாரண ஒரு விடயம். அப்போ இந்த விடயம் ஒரு மணல் விடயத்துக்கே இவர்கள் இந்த மாதிரி தகவல்களை மறுதளிக்கின்ற இழுத்தடிக்கின்ற பொழுது ஏனைய முக்கியமான விடயங்களுக்கு எப்படி செய்வார்கள் என்று அதை நான் விலாவாரியாக சொல்ல தேவையில்லை. ஆகவே இதுதான் தகவல் அறியும் சட்டத்தினுடைய நிலைமை, ஊடக நிலைமையும் அதுதான். ஆகவே இந்த போராட்டத்திற்குள் தான் அன்றாட செயற்பாடுகள் கடந்து வருகின்றது. இருந்தாலும் கூட இதையும் தாண்டி பல விடயங்களை நாங்கள் ஆராய முடியும். இனிவரும் காலங்களிலே அது பற்றி ஆராய்வோம். இனமாக, விடுதலைக்காக, சமூகமாக திரட்சி வெறும் வறட்சியாகவே தொடருமா, இல்லை திரட்சி உருப்படியாக நடக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய பெறுமதியான நேரத்தை எங்களுடைய அனேசியா தமிழ் நேயர்களுக்காக வழங்கியமைக்காக உங்களுக்கு நன்றியை தெரிவிப்பதோடு, உங்களது ஊடகத்துறை பாய்ச்சலுக்கான பயிற்சி பட்டறை நிறைவு செய்து தாயகம் நோக்கி திரும்புகின்ற உங்களோட பயணம்
வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்று பனேசியா தமிழ் நேயர்களுடன் நாங்களும் உங்களை வாழ்த்தி நன்றி தெரிவிக்கின்றோம். நன்றி. நல்லது. எனக்கு இந்த வாய்ப்பை தந்ததுக்கும் அதே போல் இந்த உரையாடல் இவ்வளவு ஆரோக்கியமாக முன்னெடுத்ததுக்கும் உங்களுக்கும் இந்த வானொலி தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் எனது வணக்கம். நன்றி.